அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து 80 வருஷம் கரெக்டாக. நாளையிலேருந்து 80வது வருஷத்தை தாண்டுறோம். சுதந்திரத்தை உண்மையாலே நம்ம சுதந்திரமாக பயன்படுத்துகிறோமா? நம்ம உண்மையாலே சுதந்திரமாக இருக்குமா கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்வேன். எப்போ தெரியுமா நம்மளுக்கு முழுமையான சுதந்திரம் வரும்? எப்போ நம்ம நாட்டு மக்கள்கிட்ட நம்ம நாட்டு மக்கள் பயப்படாமல் தைரியமாக வாழ்கிறாங்களோ அன்றைக்கி தான் சுதந்திரம் முழுமையாக நம்ம சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கான சுதந்திரமாக இருக்கிறதுக்கான சுதந்திரம். இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா உயிரை தியாகம் பண்ணி எவ்வளவோ பொறுமையாக அகிம்சை முறையில் ஆயுதம் எதுவுமே இல்லாமல் வாங்கி கொடுத்த சுதந்திரம் நமக்கு இப்போ சுதந்திரமே இல்லாமல் கேள்விக்குறியாக இருக்குது. இனப்பிரிவினை, மத சண்டை, மதக்கலவரம், இனக்கலவரம், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் ஆயிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. இங்கே இப்போது நம்ம நாட்டு கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிடுச்சு. சுதந்திரத்தை பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரமே இல்லாமல் வாழவே முடியாமல் பல கஷ்டங்கள் மனிதர்கள் பட்டுட்ருக்கோம். ஒரு நாட்டிலேருந்து அடிமையிலேருந்து மீண்டு நம்ம நாட்டு மக்கள்கிட்டயே நம்ம அடிமையாக இருக்கிற சுதந்திர நாட்டில் இருக்கிற இதுதான் சுதந்திரமா? சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ தெரியுமா சுதந்திரம் வரும்? அனைவரும் இனம், மதம், மொழி, மனிதருக்குள்ள வேறுபாடு இதையெல்லாம் கலைந்து அனைவரும் சமம் என்று வாழ்கிறோமோ அப்போ தான் முழுமையான சுதந்திரம். எப்போ பெண்களை கண்ணியத்துடன் நடத்துகிறோமோ, மரியாதை தரமோ அதுதான் உண்மையான சுதந்திரம். நம்ம நாட்டு மனிதர்களை ஒவ்வொரு மனிதரும் மதித்து ஒவ்வொரு மனித இனத்தையும் காத்து மனிதர்களுக்குள்ள ஒன்றிணைந்து வாழ்கிறோமோ அப்போதான் முழுமையான சுதந்திரம் கிடைத்ததுக்கான சுதந்திரமான நம்ம நாடு சுதந்திரம் அடைந்தது என்பதை சுதந்திரமாக சொல்ல முடியும். எப்பொழுதுமே சரி, பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தந்து பழக வேண்டியது சுதந்திர நாட்டில் இருக்கிற ஒரு பெண்களுக்கும் தேவை. பயமோ அச்சுறுத்தலோ கிடையாது. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சுதந்திரம் தேவை. பெண்கள் வெளியே போனால் பாதுகாப்பு தேவை. பெண்கள் பயணிக்கும் இடத்தில் பாதுகாப்பு தேவை. பெண்கள் இருக்கும் இடத்தில் பாதுகாப்பு தேவை. இதுதான் சுதந்திர நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று அர்த்தம். பெண்கள் பயப்படாமல் சுதந்திரமாக எல்லா இடத்துலையும் தன் பாதுகாப்புடன் இருந்தால் மட்டும்தான் உண்மையான சுதந்திரம். இப்போது நிறைய மாறிடுச்சு காலகட்டம். விஐபிகளையும் மாஃபியா செய்து வேறு மாதிரி உருவாக்குறது, சினி ஆக்ட்ரஸ்ஸு, பொது முறையில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இப்போ எல்லாமே வேறு மாதிரி டிஜிட்டல்னால் மாறிடுச்சு. எப்போது இந்த மாதிரி சுதந்திர நாட்டில் டிஜிட்டல்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். எப்போது இதெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம நாட்டில் பாதுகாப்பும் நம்ம நாட்டு கலாச்சாரமும் பாதுகாக்கப்படுகிறதோ அப்போதான் உண்மையான சுதந்திரம் அடைந்ததற்கான சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் சுதந்திரம் இல்லை என்று தான் நான் சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.